இந்த நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை காண்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. Like to welcome in the name of sweet name of Jesus Christ for today's Sunday service. இந்த காணொளி மூலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு குடும்பமாக ஒரு சபையாக நம்ம ஒன்றிணைய போகிறோம். இந்த நாளில் கர்த்தரை நம்மளை படைத்த கர்த்தர் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறி அவர் செய்த அற்புதமான காரியங்களை நம்ம வாழ்க்கையை நினைவு கூறி அவர் ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக தலைகளை வணங்கி அவரை நம்ம துதிப்போம், அவரை நம்ம ஜெபத்தில் வைப்போமாக. கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்க நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களுக்கு கொடுத்ததுக்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஆண்டவரே சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, கிருபையை கொடுத்த ஆண்டவரே, இன்னொரு நாளுக்குள்ள ஆண்டவரை பிரயாசிகள் செய்ததுக்கான நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த துதியின் வேலையில் ஆண்டவரை உமக்காக நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நேர்த்தி ஆண்டவரை உமக்காக அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, எங்க செவிகளை திறந்தவையும் ஆண்டவரே, எங்களோட நாவுகளை ஆண்டவரை சுத்திகரியும் ஆண்டவரை, எங்க சிந்தனைகளை சுத்திகரியும் ஆண்டவரை. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரை உங்களை துதிக்கும் போது ஆண்டவரை, நீர் செய்த நன்மைகளும் ஆண்டவரை, நீர் செய்த அற்புதமான காரியம் வாழ்க்கையில் அதை நினைவு கூறி ஆண்டவரை உமக்காக நன்றி பலி பீடங்களை ஆண்டவரை நாங்கள் கட்ட வந்திருக்கிறோம் ராஜா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம் ராஜா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரை நீர் எங்களை கண்மணி போல காத்து வழி நடத்தி வருவதற்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரை எங்களோடு இருந்ததுக்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஆண்டவரை தொடக்கத்தில் இந்த முடிவு வரைக்கும் ஆண்டவரை உமது நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் ராஜா. அப்பா, நீ உமது நாமம் மட்டுமே உயர்த்தப்படட்டும் ராஜா. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை ஆவியானவர் கொண்டு அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. அப்பா, நீ ஒரு வார்த்தை கேட்கும் போது ஆண்டவரை எங்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவரை புதிய காரியங்களை வெளிப்படுத்தும் ராஜா. துதியின் மூலமாக ஆண்டவரை கர்த்தரோட அக்னி பிரசனம் இறங்கி வந்து அபிஷேகம் பண்ணட்டும் ராஜா. நீர் ஆள்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாக இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் போகாதபடி ஆண்டவரை எங்களோட பாத்திரங்கள் நிரம்பி வழிகை செய்யும் ராஜா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். In Exodus 15:26 say, I am the Lord who heals you. நம்மளை படைத்த தேவன், நம்மளை காண்கிற தேவன், தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. அவர் தொடர்ந்து நம்ம துதிப்போமாக. குதூகல கொண்டாட்டமே, குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகல குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். சொல்லுமா, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில். சொல்லுமா, ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகல குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா ஆண்டவரே. In Proverbs 15:3 says, the eyes of the Lord are everywhere, keeping watch on the wicked and the good. நம்மளை படைத்த கர்த்தர் நம்மளை எப்பொழுதும் காண்கிறவர், நம்மளை எப்போதும் காக்கிறவர். He was always watching on us, always watching how good you are, all the grace and He is giving. We're going to praise Him. We want to give you thanks, Lord, Master.
Let's praise the Lord, the living God. You are my strength when I am weak. You are the treasure that I see. You are my all in all. Seeking you as a precious jewel, not to give up, I'll be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Taking my sin, my cross, my shame, rising again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Let's praise the Lord. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. பலவீனத்தில் பல நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உம்மையல்லாமல் யாருண்டு, உம்மையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. சொல்லுமா இயேசுவே, இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே. பாவங்கள் அனைத்தையும் சுமந்தீரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், எனக்கெல்லாம் நீரே. கரத்தாய் என்னை தூக்கி நீர், உயர்ந்தாய் என்னை உயர்வித்தீர், எனக்கெல்லாம் நீரே. சொல்லுமா இயேசுவே, இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே. என்னன் இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே. Jesus, hallelujah. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. இயேசுவே, இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. நீ உயர்ந்தமான தேவன் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் ஒருவன் மட்டுமே ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, பரிசுத்த நிறைந்த தேவனே, மகிமை நிறைந்த தேவனே, எங்களை ஆளுகை செய்கிற எஜமானே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Lord, we want to lift you up, Lord Master. We want to exalt your name, we give you glory and honor, Lord Master. Let's continue to worship him. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Worship him. Worship him, Master. Praise you, Jesus. We praise you.
praise you, Jesus. Lord of all kings, Lord. The King of throne. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன் ராஜா. நான் உம்மை வாழ்த்துகிறேன். நீர் செய்த நன்மைகளே ராஜா, நன்மைகள் நினைக்கிறேன். சொல்லுமா இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 சொல்லுங்க ராஜா. இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் நான் முன்னேறி செல்வதற்கு ராஜா, முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கு அவரை நோக்கி சொல்லுவோம். திருக்கரம் என்னை தாங்கி, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்தீரே ராஜா, பலத்தை நீர் தந்ததற்கு. இயேசுவே, இயேசுவே, நன்றி செலுத்தும் அவருக்கு. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி ராஜா, அன்பாக கனம் பண்ணி மனசார சொல்லுங்க. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணீரே. அவரை கூப்பிடுவோமா? இயேசுவே, இயேசுவே,
செல்வதுக்கு ஆண்டவரே நீர் பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஒரு குடும்பமாக நீர் காற்று வழி நடத்துறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா நெருக்கடியின் மத்தியிலும் ஆண்டவரே, அப்பா எல்லா கிருமி நாச மோசத்திலிருந்து ஆண்டவரே உமது கிருபை கொடுத்த ஆண்டவரே எங்களுக்கு வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எப்படிலாம் நாங்கள் சென்றாலும் ஆண்டவரே, அப்பா நாங்கள் போகிற பாதையில் எப்படி இருள் அடைந்திருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தர் வெளிச்சம் கொடுக்க வருவார் ராஜா. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் மேகஸ்தம்பமாக இருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ராஜா. Lord, you looked after us, Lord Master. You are watching over us, Lord Master. Each second of our life, Lord Master, you are looking after, Lord Master. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ராஜா. எல்லா சூழ்நிலையும் உமது பாதப்படியில வைக்கிறோம் ராஜா. நீர் ஆள்கொள்ளும் ஆண்டவரே, நீர் சூழ்நிலை எடுத்து போடும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம் ராஜா. எல்லா கஷ்டமான சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்குள்ள அனைத்து கஷ்டங்களும் ஆண்டவரே, அனைத்து பிரச்சனைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் ராஜா. அப்பா நீ நல்ல தேவன் ஆண்டவரே, அற்புதம் நிறைந்த தேவன் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. உண்மை நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. தொடர்ந்து எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஆவியான கொண்டு இடைப்படும் ஆண்டவரே, ஆவியான கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நல்ல அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. உச்சந்தலையில் உள்ளம் கால்வரை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே எங்களோட விசுவாசம் தளராமல் இல்லாமல் இருக்க ஆண்டவரே நீர் பாதுகாத்துக்கொள்ளும். உமது கிருபையினால் ஆண்டவரை வழி நடத்தும் ராஜா. உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம் பரிசுத்த தேவனே. உண்மை நாங்கள் வணங்குகிறோம் மகிமையின் தேவனே. உண்மை நாங்கள் வணங்குகிறோம் ராஜா. உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி. உங்களுடைய திருப்பாதம் வருகிறோம் தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிறுவனம் ஆகாதது உங்களுடைய சுத்த கிருபை. உங்களுடைய இரத்தத்தால் எங்கள் நீதிமான ஆக்கப்பட்டோம். உங்களுடைய இரத்தத்தால் நாங்கள் நிலைநிற்கிறோம் ஆண்டவர் தகப்பனே. இது வந்து வேலையில் ஆண்டவர் இந்த COVID-19 கேஸ் குறைஞ்சு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த பெண்டமிக் காலத்தில் எங்களுக்கு நீர் செய்த ஒரு நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கேஸ் இன்னும் குறைய ஆண்டவரை நோமலாக ஆண்டவர் இந்த தேசத்தை விட்டு மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு இந்த கேஸ் ஆண்டவரை இந்த பெண்டமிக் இல்லாதபடி போகட்டும். உங்களுடைய கிருபை கட்டளையிடும். இந்த மலேசியா தேசத்தில் இந்த கேஸ் இன்னும் குறைய உங்களுடைய கிருபை கட்டளையிடும். அது மாத்திரமில்லாமல் ஆண்டவர் எல்லா சபைகளும் மறுபடியும் திறக்கப்பட வேண்டும் தகப்பனே. எங்கள் கெட்வே சபையும் மறுபடியும் நாங்கள் ஒரு குடும்பமாய் சபையில் ஆராதிக்க நீர் ஒரு பெரிய திட்டத்தை எங்களுக்கு வையும் ஆண்டவர். ஆண்டவருடைய தலைவர்கள் எடுக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரை உங்களுடைய கிருபையை கட்டளையிடும். நாங்கள் சபையில் வந்து ஆராதிக்க ஆண்டவரே நீர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனமாய் ஒரு குடும்பமாய் நாங்கள் ஆராதித்து மறுபடியும் நாமத்தை நாங்கள் உயர்த்தவர்களை எங்களை மாற்றும் சபைகள் திறக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை எங்கள் கட்டளையிடும் அப்பா. இது வந்து வேலையில் ஆண்டவரே எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே அங்கே போகும்போது உங்களுடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு இருக்கும். அவருடைய சிறு பிள்ளைகளிலிருந்து ஆண்டவரே காலேஜுக்கு போகிற யூனிவர்சிட்டிக்கு போகிற ஒவ்வொரு மாணவர்களையும் கரத்தில் வைக்கணும். உங்களுடைய வல்லமை அவர்கள் கட்டளையிடும். உங்களுடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரத்தம் ஆண்டவரை தெளிக்கப்பட வேண்டும். அவர்கள் எங்கே போனாலும் இந்த வைரஸ்லேருந்து நீர் மீட்டு பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஒவ்வொரு நாளும் இதுவரையும் பாதுகாத்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். பள்ளிக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கிருபை நீர் கட்டளையிடும். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் அன்றாடம் இதற்காக ஜெபிக்க நாங்கள் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபையினால் எங்களை ஏவும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Dear gracious and heavenly Father, thank you Lord for all our church families. Be with each family and help all the family members, Father God. May they all be united and have a cordial relationship with one another, especially during this pandemic time when most of them work from home. Bless the income of the families and meet their needs in your richest glory. We also pray for the jobless. Father, please God, help them to get a suitable job and help the family with their income. Lord, we pray for families currently struggling financially.
You are a compassionate and loving God. Lord, pour upon them the riches of your blessings upon these families and release a miracle over them. Lord, through our own efforts, we are helpless, but you are our provider. Turn their insufficiency into abundance and plentiful. Strengthen them with your righteous right hand. And Lord Jesus, as you have said in Mark 11:24, whatever you ask in my name, believe you'll receive and you will receive it. And also, Father God, at this time, we want to pray for our student pastor, Emmanuel. Bless his ministry and give him peace of mind and happiness, and be with him, Lord, as he travels to and fro. And Lord Jesus, we pray that your healing hands be upon his father, Reverend David Dharmakan, who is hospitalized, and give him healing, Lord, as we pray that you will give us all good health and bless us abundantly. Lord Jesus, we pray for those who are working. Let them bless them in their working place and have a safe journey to and fro. Lord Jesus, I commit this prayer humbly in Jesus' name and say Amen. Let's say the Lord's Prayer together. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from all evil. In Jesus' name we pray. Amen. Today's scripture reading is taken from Romans chapter 4 verse 18. Against all hope, Abraham in hope believed and so became the father of many nations. Just as it had been said to him, so shall your offspring be. Amen. ரோமர் 4 அதிகாரம் வசனம் 18. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியேதான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென். Let me greet all of you in the living name of Jesus and welcome you to our Sunday service. உங்கள் யாவையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஓய்வுள்ள ஆதரிக்கு அன்போடு நான் வரவேற்க ஆசைப்படுகிறேன். In the passage that was read to us just now, we read one verse from the book of Romans chapter 4 and verse 18. ஒரே ஒரு வசனத்தை சற்று முன்பாக நாம் வாசித்தோம். ரோமர் 4 அதிகாரம் 18 வசனம். And we read about the life of Abraham, how he hoped against hope, against all odds. எல்லா காரியங்கள் அவருக்கு எதிராக இருந்தது, ஆனால் அவர் நம்பிக்கையாக இருந்தார். இந்த காலவேளையில் கூட உங்களோடு கூட நம்பிக்கை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். I want to talk to you or share with you concerning hope this morning. But before we do that, let's look to God in prayer. தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. God our Father, we thank you for your word this morning. We pray that you will speak to us. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we commit ourselves. Speak to us. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. The great leadership guru John Maxwell, in his book Your Attitude, talks or tells a story. John Guru என்று ஒரு லீடர்ஷிப் குரு ஆனவர் அவர் புஸ்தகத்தில் ஒரு கதையை சொல்கிறார். In that book, Your Attitude, John Maxwell talks about a town in Maine in the US
that was proposed to be the site of a hydroelectricity plant. இந்த மெயின் பட்டணம் என்று சொல்லும் பொழுது இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய ஹைட்ரோ டேம் தண்ணி நீர் கட்ட வேண்டும் என்று திட்டம் இருந்தது. The plan called for a dam to build across the river and the town would soon become submerged underwater. இந்த பட்டணத்தில் அங்கே ஓடுற ஆற்றில் நதியில் வந்து ஆற்றில் ரிவரில் ஒரு டேம் கட்டி அந்த டேம் கட்டுறதுனால அந்த கிராமம் வந்து அந்த பட்டணம் வந்து தண்ணிக்குள் மூழ்கப்படும். அப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. They have announced the project and people were given ample time to arrange their affairs so that they could relocate. முன்கூட்டியே இந்த திட்டத்தை அறிவித்து அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் வந்து ஆயத்தப்படுத்தி அந்த இடத்தை விட்டு மாறி போகணும் என்று எல்லாம் திட்டமாக இருந்தாங்க. அப்போ இந்த மாறி போகிற திட்ட காலத்தில் சில காலங்கள் இருந்தது, சில மாதங்கள் இருந்தது. ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. There was a curious thing that happened during this time of relocation. நான் என்ன நடந்ததுன்னா, அந்த பட்டணத்தில் அவங்க பழுது பார்க்க சரி பார்க்க எல்லாவற்றும் அவங்க நிறுத்தி விட்டாங்க. They stopped all forms of improvement or doing improvement in the town. There were no repairs to the road. Okay, சாலைகள் வந்து ரிப்பேர் பண்ணல. There were no repairs to the building. பில்டிங்களுக்கு வந்து கட்டடங்களுக்கு ரிப்பேர் பண்ணல. ஓகே, சாயம்லாம் பூசலை, அப்படி விட்டுட்டாங்க. They left everything as it is. They never did anything. Every passing day the entire town was falling apart. ஒவ்வொரு நாள் கடந்து செல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டணம் வந்து அப்படியே பாலடைந்து போக ஒரு நிலைமைக்கு வந்தது. And quickly it looked aged and worn out. Okay, பழுதாயிருச்சு. சரிங்களா? Long before the dam was built and the waters had come, the town was already neglected and abandoned. இந்த தண்ணீர் வரதுக்கு முன்பாக, இந்த டேம் கட்டுறதுக்கு முன்பாக, ஓகே, அதுக்கு முன்பாக பட்டணமானது ரொம்ப பாலடைந்து ரொம்ப வயதாக ஆகிவிட்டது என்று நாம் பார்க்கின்றோம். even though the people had not moved away, அந்த பட்டணத்தில் இருந்த மக்கள் இன்னும் பின்ன ஆகலை, இன்னும் மாறி போகல, ஆனால் ரொம்ப பாலடைஞ்ச மாதிரி நிலைமையில் இருந்தது. அப்போ இந்த சூழலை பார்த்த அங்கே இருக்கிற ஒருவர் சொன்னாராம், one person living in this town of Maine made this comment. He said, where there is no faith in the future, there is no power in the present. Where there is no faith in the future, எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு நம்பிக்கை இல்லாவிட்டால் நிகழ்காலத்தில் வல்லமையை இழந்து விடுவோம். There is no power in the present. நம்பிக்கை இல்லாவிட்டால் நிகழ்காலத்தில் வல்லமையை இழந்து விடுவோம். The town was covered with a cloud of hopelessness even before the work began. அந்த பட்டணத்தில் வேலை செய்கிறதுக்கு முன்பாக கூட அந்த பட்டணத்தில் நம்பிக்கை அற்ற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். In our lives, hope plays a very important part. நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ ஜீவியத்தில், அன்றாட வாழ்க்கையிலே நம்பிக்கை, விசுவாசம் ஒரு முக்கியமான பாகமாக, கருத்தாக, காரியமாக இருக்கிறது. It's a very important component of our life. And this morning I want to very quickly share with you 3 thoughts that come to us from this passage. இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து 3 யோசனைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். The first one, முதலாக, what are the 3 essentials of happiness? ஒருத்தர் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பது என்ன முக்கியம்? Now there are 3 important essentials. 3 முக்கியமான காரியங்கள் ஓகே முக்கியமாக இருக்கிறது. ஓகே, 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு ஊழியக்காரர் ஐயர் இருந்தார். அவர் பேர் வந்து Thomas Chalmers. There was a Scottish minister by the name of Thomas Chalmers in the 19th century. And he wrote this. இவ்விதமாக அவர், okay, இந்த ஐயர் இவ்விதமாக எழுதினார். He wrote this. He said, you must always have something to do in your life. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் செயல்பட நம்மளுக்கு இருக்கணும். Number 2, we must always have someone to love. ஒருத்தர் மேல் அன்பு கூற வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, ஒரு காரியத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். There is something that we have to hope for. If ever anybody who understood this principle, it was Abraham in the passage that we read. நம்ம வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஆபிரகாம் இந்த உண்மை நன்றாக அறிந்து கொண்டார். He understood what he had to do, who he loved, and what he was hoping for in the future. நான் ஆபிரகாமின் வாழ்க்கையை நம்ம பல வாரமாக தியானம் செய்து வந்துட்டு இருக்கிறோம். We have been looking into the life of Abraham for a couple of weeks.
Now today we will realize that God had given Abraham a task. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை கொடுத்தார். And then he told him to go on a journey. ஒரு பயணத்தில் ஈடுபட வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் இந்த பயணத்தில் அவர் ஈடுபடும் பொழுது he encountered many uncertain situations, many difficulties and many enemies. இந்த சூழ்நிலையில் கடந்து செல்லும் பொழுது கூட அநேக எதிர்பாராத காரியத்தை சந்தித்தார், அநேக எக்கட்டான காரியங்களை சந்தித்தார், அநேக எதிரிகளை அவர் சந்தித்தவராக இருந்தார். தென் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் ஏற்கனவே கொடுத்தார். அவருக்கு வாரிசுகளை கொடுப்பார் என்று சொன்னார். God gave Abraham a promise that he will give them a son, or he will give them inheritance. And so we find that at one point God gives him a son. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அவருக்கு ஒரு குமாரனை கொடுக்கின்றார். ஓகே, அந்த குமாரர் வந்து அவர் 75 வயதில் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. At the age of 75 it was promised to him, but at the age of 100 he gets this promise fulfilled. 100 வயதில் தான் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறப்படுது. Then after a period of time, after 12 years or so, God tells Abraham this. He says, now take your son, and the son whom you love the most, and offer him to me as a burnt offering. இந்த மகனை குமாரனை, ஓகே, நீ நேசிக்கிற குமாரனை எடுத்து நீ என்ன செய்து தகுந்த பலியாக நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். Now, if you and I were the ones who were receiving this word, we would have asked and wondered, why is God making such a harsh demand on Abraham? ஆபிரகாம் மேல் இவ்வளவு கடினமான ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். Now, if Abraham had questioned God, if Abraham quarreled with God, if Abraham had said, okay God, I give up, we would have all understood. ஆபிரகாம் வந்து ஆண்டவரோடு கூட வாக்குவாதம் செய்து ஆண்டவர் கேள்வி கேட்டிருந்து, ஆண்டவரே இனிமேல் பட்டு நான் இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லியிருந்தா நமக்கு எல்லாருக்கும் புரிந்திருக்கும். ஆனாலும் ரோமர் 4:18 ஆபிரகாம் இவ்விதமாக சொல்கிறார். In Romans 4:18 Abraham makes this is what is said about Abraham. Abraham's secret of endurance, சகித்துக் கொள்க ஒரு தன்மை, ஒரு ரகசியத்தை வாசிக்கிறோம். அப்ப அந்த வசனத்தை என்ன சொல்லுது? நம்பிக்கைக்கு எதிராக அவர் நம்பினார். He who against all hope believed in hope. அவருக்கு எதிராக இருந்தது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கூட அவர் நம்பிக்கையாக இருந்தார். Before his eyes there was nothing tangible. அவர் கண் முன்பாக அவர் எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்க்க கூட காண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவருடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சூழ்நிலை இருந்தது. In his heart there was the last thread of hope. அவர் இருதயத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. Now you may say that was wishful thinking. ஒரு வகையில் அவருடைய பேராசையாக இருந்துக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் உள்ளத்தில் ஒரு உறுதி இருந்தது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் அவர் நம்பிக்கையாக. He was fixed on the assurances and promises that God had given to him. முதல் கேள்வி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு உறுதிகள், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறோமா? Are we having assurance and strength on all the promises that God has given to us? Have we discovered our well of hope? நம்முடைய நம்பிக்கையின் என்ன சொல்லுவாங்க, வெல்னு சொன்னால் கீர்த்தியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா? so that we can draw hope from God. ஆண்டவர் என்று பலத்தை பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறோமா? Have you discovered your well of hope? நம்பிக்கையின் கிணறை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்களா? அது முதல் காரியம். So in the first instance you must find and discover your well of hope. நம்முடைய நம்பிக்கையின் கிணறை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டாவது, secondly, we must have confidence. நம்மளுக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கணும்.
ஏன்னா நான் வைத்திருக்கிற நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறது. அந்த தேவன் என் தேவைகளை யாவற்றும் சந்திக்க முடியும். I have confidence in the unfailing source of my hope. In the unfailing source of my யாரின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு திட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ரோமர் 15:13. ரோமன்ஸ் 15:13. ரோமர் 15:13. ரோமன்ஸ் 15:13. அங்கே பவுல் ரோமர் விசுவாசிகளுக்கு ஒரு ஜெபத்தை எழுதுறார். Paul writes a prayer for the Christians in Rome. And this prayer in Romans 15:13 was a very interesting prayer. It's seen as one of Paul's closing benediction. இந்த ரோமர் புஸ்தகத்தில் பவுலுடைய ஆசீர்வாத ஜெபமாக அது இருக்கிறது. அங்கே தேவனை குறித்து ஒரு வல்லமையான காரியம், ஒரு முக்கியமான காரியத்தை அவர் எழுதுகின்றார். Now Paul makes a powerful statement about God, okay, and what God can do in the heart and mind of every Christian. ஒவ்வொரு கிறிஸ்துவோட சிந்தையிலும் மனதிலும் ஆண்டவர் என்ன செயல்பட முடியும் என்று அங்கே அவர் எழுதுகின்றார். Now in verse 13, இந்த 13ஆம் வசனம், Romans 15 and verse 13, Paul calls God by a beautiful name. ஒரு அழகான பெயரில் ஆண்டவரை அழைக்கின்றார். He calls God the God of hope. ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையின் தேவனாக என்று அவர் அழைக்கின்றார். As far as Paul was concerned, God was his only lasting source of hope. பவுலின் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பவுல் தான் அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையின் கடைசி இடமாக இருந்தார். Okay, he was the one who believed in life beyond death. மரணத்துக்கு பிறகு ஜீவன் உண்டு என்று விசுவாசித்தார். So in verse 13, Paul talks about believing in the God of hope. இந்த நம்பிக்கையின் தேவன் மேல் விசுவாசமாக இருப்பது பற்றி அவர் எழுதுகின்றார். If you and I want to experience hope in our lives, then we must believe in the hope, in this God of hope. இந்த நம்பிக்கையின் தேவன் மேல் நீங்களும் நானும் விசுவாசமாக இருக்க வேண்டும். That becomes our foundation of hope. அதுதான் நமக்கு விசுவாசத்தின் அஸ்திபாரமாக மாறுகிறது. Believing in the God of hope. நம்பிக்கையின் தேவன் மேல் விசுவாசமாக இருப்பது. We are saved by hope. நம்பிக்கையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We live by hope. விசுவாசத்தின் நம்பிக்கையினால் நாம் வாழ்கிறோம். We die by hope. நம்பிக்கையினால் நாம் மரிக்கின்றோம். It is interesting in Jeremiah 17:7. The prophet Jeremiah talks about the man who puts his hope in the Lord. எரேமியா 17:7 இந்த தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். He who has his hope of the Lord, or he who trusteth the Lord, is a blessed man. இந்த காலவேளையில் கூட நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? Is your faith and my faith, your hope and my hope on this God of hope? அவர் மேல நம்பிக்கையாக இருக்கிறனா? Our hope is as good as the credibility of the source we are hoping in. எந்த அளவுக்கு யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு அறைக்குள் நம்ம சொல்கிறோம். We are entering into a room, okay, in a dark room. The first thing that we do is we look for the light switch. நம்ம ஒரு இருட்டான அறைக்குள் செல்லப்படுறது முதலாக நம்ம என்ன தேடுறோம்? ஒரு லைட் ஸ்விட்சை தேடுறோம். இந்த லைட் ஸ்விட்ச் போட்ட உடனே நம்மளுக்கு என்னன்னா நம்பிக்கை என்னன்னா அந்த ரூமுக்கு வெளிச்சம் வரும். We are convinced that once we switch on the light switch, there will be a light that will come into the room, because we are dependent on a power beyond ourselves. நம்ம ஒரு வல்லமையின் மேல், நமக்கு வெளியாக இருக்கிற ஒரு வல்லமையின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறோம். நம்ம சுவிட்ச் போட்டால் லைட்டு கண்டிப்பாக வரும் என்று ஒரு நம்பிக்கை. பிலீவிங் இன் சம்படி அவுட் சைட் அஸ். நம்முடைய தேவன் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறோம். Now, in the book of 2 Kings chapter 4, we read about the Shunammite woman's son who died. இது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே சுனமாய் ஸ்திரீயோடைய மகனின் மரணத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். The servant of Elisha, Gehazi,
trusted in his own strength. கராசி வந்து எலிசாவுடைய ஊழியக்காரராக இருந்த கராசி அவருடைய சொந்த பலத்தை மேல் நம்பிக்கையாக இருந்து அவர் இன்னுமெல்லாம் செய்ய பார்த்தா ஆனால் இறந்து போன மகனை வந்து உயிர்ப்பிக்க முடியல. He couldn't bring to life the dead son of this widow. எலிஷா வராரு. Elisha comes into the scene. His hope is in his God. And so he continues to pray for the boy. And the boy's life is restored. அந்த சூழ்நிலையில் எலிஷா வராரு. எலிஷா வந்த பிறகு எலிஷா தன் தேவன் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவரை செபித்து அந்த மகனுக்கு, அந்த சொலோமாய் ஸ்திரீ விதவையுடைய மகனுக்கு உயிர் கொடுக்கிறார். Elisha trusted in his God. You read about Elijah the prophet and how he stood against all by himself 800 false prophets of Baal. பாலின் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக 800 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக அவர் நின்னார். And Elijah trusted in his God. தன் தேவன் மேல் அவர் நம்பிக்கையாக இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் தேவனை பார்த்து வானத்திலிருந்து அக்கினி வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த நேரமே வானத்திலிருந்து அக்கினி வந்தது. At one point Elijah looks to his God in heaven and says, bring down fire, and fire came down. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எலியாவுக்கு இருந்தது. Elijah had such a faith. As long as God is sitting on the throne, whatever God has promised by his power, he will fulfill them. ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதுனால எந்த காரியம் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக செய்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் யாவற்றும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். God is the only one on whom I have my hope. Psalm 38 verse 15. David very clearly says, for in thee, O Lord, do I hope. தாவீது மிக தெளிவாக சொல்றார். 38 சங்கீதம் 15 வசனம். 38 சங்கீதம் 15 வசனத்தில் மிக தெளிவாக சொல்றார், தேவனே நான் உம்மேல் மட்டும் தான் நம்பிக்கையாக இருக்கிறேன். My friends, the question this morning is, do you have faith in the God of hope? உங்களுடைய நம்பிக்கையின் தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர்களா? Because if you have that faith, if you believe in that God of hope, then Paul says in verse 13 that he will fill your heart with joy and peace through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், மகிழ்ச்சியினால், சமாதானத்தினால் நம்முடைய உள்ளத்தை அவர் நிரப்புவார். And what a beautiful prayer to pray for our friends, that their hearts will be filled with joy and peace. அவருடைய இருதயம் மகிழ்ச்சியினால், சமாதானத்தினால் நிரப்பப்படுகிற இருதயமாக இருக்கும் என்று ஒரு வல்லமையான ஒரு ஜெபம். Having hope in the God of hope. நம்பிக்கையின் தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பது தான் மகிழ்ச்சிக்கும் சமாதானத்துக்கும் வழியாக இருக்கிறது. Hoping in the God of hope to enjoy joy and peace in our lives. Thirdly, hope is our conviction in God's unlimited solutions. நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி சூழல் இருந்தாலும் நான் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் சரி பார்த்துடுவார், எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்துடுவார் என்று ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. A conviction, ஒரு உறுதி. Now in Jeremiah 17, the prophet is preaching a message to the people. It's a message about judgment. இந்த எரேமியா 17 அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசி வந்து நியாய தீர்ப்பை பற்றி அவர் பிரசங்கிக்கிறார். He is filled with trouble and terror. அவரை சுற்றிலும் பிரச்சனைகள், எதிர்ப்புகள். And so in verse 17, he says this. கடைசியாக அவர் சுற்றிலும் ஆபத்துகள் இருக்குது, ஓகே, பொல்லாப்பு அவர் சூழ்ந்து கொண்டு இருக்குது. அவர் சொல்கிறாரு, you are my hope in the day of evil. இந்த அக்கிரம நிறைந்த நாளில் ஆண்டவரே நீர்தாமே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கை என்ற வார்த்தை அந்த வசனத்தில் பயன்படுத்தும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நீர்தாமே என்னுடைய அடைக்கலம். யூ ஆர் மை ஷெல்டர். புயல் அடித்தா கூட நீர்தாமே என் புகலிடம் என்று சொல்கிற அர்த்தம் அது. That the meaning of the word hope there is, you are my shelter, my refuge from the storm. எப்படிப்பட்ட புயல் வீசினாலும் ஆண்டவரே நீர்தாமே என்னுடைய அடைக்கலம். Jeremiah did not know how. இது எப்படி நடக்கும், ஆண்டவர் என்ன செய்வார் என்று எரேமியாவுக்கு தெரியவே தெரியல. He did not know when, எப்போ செய்வார் என்று தெரியல.
He did not know where this will happen. இது எங்கே நடக்கும் அவன் தெரியல. ஆனாலும் ஒரு காரியம் நன்றாக தெரிந்தது. He knew where to find help. He knew exactly who to go to for help. யாரிடம் போய் ஒத்தாசை பெற்றுக்கொள்ள வேண்டும், உதவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் நன்றாக அறிந்தார். இன்னும் ஒரு 17ஆம் நூற்றாண்டிலே ஒரு போதகர் தாமஸ் புரூக்ஸ்னு ஒரு போதகர் விதமாக எழுதுகிறார். The 17th century pastor or preacher by the name of Thomas Brooks, he wrote this. He said, hope can see heaven through the thickest clouds. Hope can see heaven through the thickest cloud. எப்படிப்பட்ட பயங்கரமான மேகம் இருந்தா கூட இந்த மேகத்தை கடந்து நம்பிக்கை பரலோகத்தை காணுமா. இப்படிப்பட்ட இருள் மூட்டம் இருந்தால் கூட அந்த இருள் மூட்டத்தை கடந்து பரலோகத்தை காண முடியும். அப்படிப்பட்ட தரிசனம் நம் யாவருக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் மேல், நம்பிக்கையின் தேவன் மேல் அவ்விதமாக ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். சங்கீதம் 71:17, Psalm 71 and verse 14. Psalm 71 and verse 14, the psalmist says, but I will continually and will yet praise thee more and more. நான் எப்பொழுதும் உம்மை தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருப்பேன். பாருங்க, தாவீதின் வாழ்க்கையிலே அவர் விதமான அழுத்தலுக்குள் இருந்தார். David was having a certain kind of distress in his life, but he says, in my distress I will put my hope in you and I will continue to praise you. ஆண்டவரே, என் எதிர்ப்பின் மத்தியிலே, என் நெருக்கடில் மத்தியிலே உண்மையில் நான் நம்பிக்கையாக இருப்பேன், நான் உண்மை மட்டும்தான் நான் துதிப்பேன். அவ்விதமாக ஒரு நம்பிக்கை. ஓகே, our lives will face different predicaments. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்திப்போம். But whatever the situation is, God remains our providence and our provision. God will continue to provide for us because He is Jehovah Jireh, our provider. எந்த மாதிரி சூழலில் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ரோமர் 5:5 பவுல் விதமாக சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் வெட்கப்படுத்த போக மாட்டாங்க என்று சொல்றாரு. Paul makes a very powerful statement. He says, he who has hope in the Lord will never be put to shame. அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். He will never deceive me, he will never leave me, he will never disgrace me. ஆண்டவர் என்னை ஏமாற்ற மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவர் நான் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சூழ்நிலை ஆண்டவர் சந்திக்க முடியும். Whatever situation I may be in, my God is able to meet me and solve my situation because He is the God of my hope. என் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். Many of you will know Corrie ten Boom. Okay, she and her sister Betsy were prisoners during the Nazi regime in Germany. Corrie ten Boom சகோதரி பெட்ஸி நம் யாவருக்கும் நன்றாக தெரியும். ஹிட்லர் காலத்தில் அவங்க சிறைச்சலில் அதிக ஆண்டுகள் இருந்தார்கள். Corrie ten Boom in a book, The Hiding Place, makes a statement. இந்த ஹைடிங் பிளேஸ்னு மறைவிடம் என்று அவங்க புஸ்தகத்தில் ஒரு வாக்கியத்தை அவங்க எழுதுறாங்க. She writes like this. She said, when Jesus takes your hand, He keeps you tight. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடிக்கும் பொழுது அவரின் கரத்தை இறுக்கி பிடிக்கிறார். When Jesus keeps you tight, He leads you through your whole life. இறுக்கமாக பிடித்து ஆண்டவர் என்ன செய்றார்னா என் வாழ்நாள் முழுவதும் என்னை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். When Jesus leads you through your life, He brings you safely home. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நடத்தும் பொழுது சுகபத்திரமாக இல்லத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். ஓகே, எரேமியா 31:17, Jeremiah 31:17, கடைசியில் நம்பிக்கை உண்டு. The Lord Himself is our hope at the end. கடைசி வரைக்கும் ஆண்டவர் தான் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த நம்பிக்கையின் தேவன் தான் என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை. This God of hope is our hope in all situations and in all seasons. ஒரு காரியத்தை சொல்கிறேன்,
யூ கேன் லிவ் 40 days without food. 40 நாள் உணவு இல்லாமல் நம்ம வாழலாம். யூ கேன் லிவ் 8 days without water. 8 நாள் நீர் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம், வாழலாம். யூ கேன் லிவ் 4 minutes without oxygen. 4 நிமிஷம் ஆக்சிஜன் இல்லாமல் வாழலாம். பட் யூ வில் ஒன்லி லிவ் ஃபார் a few seconds if you do not have hope. நம்பிக்கை இல்லாவிட்டால் நிமிடங்களுக்குள்ள செகண்ட்ஸ் தான் நம்மளோட வாழ்க்கையிலே இருக்கிறது. Hope is a spiritual instinct that assures us that God is the one who writes the final chapter of my life. இந்த நம்பிக்கை ஒரு ஆவிக்குரிய உணர்ச்சி. என்ன உணர்ச்சினா, என் கடைசி சாப்டர், என் வாழ்க்கையில் கடைசி காரியம் ஆண்டவர் தான் எழுதி முடிப்பார். இந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கையை நன்குரமாக இருக்கிறது, என் ஆத்மாவுக்கு நன்குரம். This hope is the anchor of my soul when there are trials, temptations and tribulations. வாழ்க்கையில சோதனைகள், எதிர்ப்புகள், நெருக்கங்கள் வரும் பொழுது இந்த நம்பிக்கை தான் என் ஆத்மாவின் நன்குரமாக இருக்கிறது. Have you discovered the anchor of your soul? நம்முடைய ஆத்மாவின் நன்குரத்தை, நம்பிக்கை நன்குரத்தை நாம் கண்டுபிடித்து விட்டோமா? Do you know or have you found the anchor of your soul? Regardless of what shall come tomorrow, never forget there's always hope beyond tomorrow. நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா நாளை அவருடைய கையில் உண்டு. அவர் எல்லாவற்றும் பார்த்து கொள்வார். Hope against all odds. எல்லா காரியத்துக்கு எதிராக இருக்கிற நம்பிக்கை. Do you have hope against all odds? Do you have hope and faith in the God of hope? நம்பிக்கையின் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீர்களா? ஆமென். Let's look to God in prayer. நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்காராக நன்றி. God, we thank you, Father, for your word. Thank you for speaking to us again from the life of Abraham. அவரது வாழ்க்கையிலிருந்து மீண்டும் எங்களோடு கூட பேசுறதுக்காக ராஜா நன்றி. Thank you for reminding us that hope is the anchor of our soul. நம்பிக்கையானது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு நன்குரம். Father, I pray that we will always continue to have hope in the God of hope. நம்பிக்கை தேவன் மேல் எப்பொழுதும் விசுவாசமாக இருக்க உதவி செய்யும். Bless us, O God. In Jesus' name we pray. Amen. Come, let us look to God in prayer. தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. God our Father, we thank you and praise you for your word this morning that talks about hope in our lives, oh Father. ஆண்டவரே, இந்த நாளுக்கு உங்களுடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. ஒரு நம்பிக்கை தருகிற வார்த்தைக்காக ராஜா நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாதிரி சவால் வந்தாலும் உண்மையில் நாங்கள் நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யும். Lord, whatever, Lord, a situation that we may find ourselves and the odds may be against us, we thank you and we praise you that you continue to give us hope. Father, we want to commit the remaining of the day into your hands and the coming week to you, O God. ஆண்டவரே, மீதியான நாளையும் வர நாட்கள் வாரத்தையும் கடந்து கொடுக்கிறோம். Father, we pray that your peace and your presence and your grace will continue to come with us. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், கிருபை, சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். Lord, bless us and guide us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. Amen. Amen. Let us receive the benediction. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் மீண்டும் இருப்பதாக. ஆமேன். 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 சமாதானத்தோடு செல்லுங்கள், தேவ அன்பினால் இணைந்திருங்கள். தேவ கிருபை, தேவ தயவு, தேவ நாமத்திலே செல்லுங்கள். தேவ கிருபை, தேவ தயவு, தேவ நாமத்திலே செல்லுங்கள். Go with the peace of the Lord, stand in the love of the Lord, the grace of God and the favor of God. Go in the name of the Lord, the grace of God.